friends, welcome to Ronnie Tailors. போடுற டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்ன பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவோட அடிப்பகுதியில் வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதிலேருந்து இது ஒரு 1.25 இன்ச்சு சென்டர் பகுதியிலேருந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு நம்ம டாட் மட்டும் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம இதில் வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து ஒன்று கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறது வந்து பிசிறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் கம்மியாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம கட் பண்ணுறது வந்து ஒன்று கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே வர்றது மாதிரிக்கு ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வர்ற மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு எடுத்ததுலேருந்து கொஞ்சம் மேலே தள்ளி அடுத்தது எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாமே ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து எல்லாமே ஒரே அளவு தான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம இதில் போட்ட மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் கட் பண்ணுறது பிசிறு இல்லாமல் கட் பண்ணுங்க. பிசிறு இல்லாமல் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி இழுக்காமல் வரும். எதையும் பிடிச்சி இழுக்காத கொஞ்சம் பிசிரோடு இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு த்ரெட்டோ இல்லை முடியோ பிடிச்சி இழுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். கரெக்டாக ஒரே லைனில் வர்றது மாதிரி போடணும். ஃபஸ்ட் ரெண்டும் வந்து ஒன்று போல் போடணும். அடுத்தது போடுறது இதிலேருந்து கொஞ்சம் மேலே அந்த மாதிரி போடணும். இப்போ நான் இதை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். நம்ம இங்கே ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டிருக்கோம்ல, அதே சைஸ் தான் இதுவும். எடுத்துகிட்டு ஒரு நம்பர் 2 ஆன்டிக் பீட் எடுத்துக்கலாம். வி ஷேப்பில் போட்டுக்கலாம். ரெண்டுக்கும் நடுவில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு நம்பர் 2 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். இந்த லைன் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து இதுக்கு நேராக மேலே வர்றது மாதிரி
இந்த பக்கம் இதுக்கு நேராக இப்படி போடாமல் இதுக்கு நேராக மேல் வர்றது மாதிரிக்கு இதெல்லாம் நம்ம போட்டுட்டு ஸ்லீவோட அடிப்பகுதியில் போட்டுக்கலாம். நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் அதே கோட்டில் வர்றது மாதிரிக்கு போடுங்க. இப்போ அடுத்த லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு ஃபேப்ரிக்கில் மட்டும் போட்டுட்டு விட்டுறாமல் சைடு ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போடணும். நம்ம வந்து ஒன் சைட் போட்டுட்டு இந்த சைட்லேயும் போட்டிருக்கேன். இப்போ நான் நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒர்க் இது. நம்ம வந்து ஸ்லீவ்க்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உயரம் தேவையோ அந்த அளவுக்கு இது மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும். அதேமாரி நெக்குக்கு வந்து இந்த பார்டர் லைன் மட்டும் போட்டுட்டு அங்கங்கே போட்டு இந்த டிசைன் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.